பற்றிய அடிப்படை அறிவு மற்றும் அதன் வகைகள். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இயந்திரங்களால் சிந்திக்க முடியுமா? இந்த கேள்வியை 1950களில் பிரபல கணித மேதை ஆலன் டியூரிங் கேட்டார். இந்த கேள்வி அன்றிலிருந்து இன்று வரை சிறந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து வருகிறது. இயந்திரங்களால் மனிதர்களைப் போல சிந்திக்க முடியாது. ஆனால் இன்று ஏஐ அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் மனித நுண்ணறிவு தேவைப்படும் பல பணிகளை அவை செய்ய முடியும். வாருங்கள், ஏஐயின் உலகத்தை பற்றி நாம் விரிவாக அறிந்து கொள்ளலாம். மனிதர்கள் தங்கள் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வது போல ஏஐ ஆனது டேட்டா மற்றும் அல்காரிதம்ஸ் மூலம் கற்றுக்கொள்கிறது. இது மெஷின் லேர்னிங் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உதாரணம், ஒரு பூனையை அடையாளம் காண நீங்கள் ஏஐக்கு கற்பிக்க விரும்பினால் முதலில் அதற்கு ஆயிரக்கணக்கான பூனைகளின் படங்கள் காட்டப்பட வேண்டும். ஒரு பூனையின் வடிவம், அளவு மற்றும் பேட்டர்ன் என்ன என்பதை ஏஐக்கு கற்பிக்கும் ஒரு அல்காரிதம் உருவாக்கப்படுகிறது. படிப்படியாக ஏஐ இந்த படங்களில் இருந்து பேட்டர்ன்களை அடையாளம் காண கற்றுக்கொள்கிறது. பின்னர் ஒரு புதிய பூனையின் படம் காட்டப்படும் போது அது இதற்கு முன்பு பார்த்திராத ஒன்றாக இருந்தாலும் ஏஐக்கு அதை அடையாளம் காண்பதில் எந்த ஒரு சிரமமும் இருப்பதில்லை. நீங்கள் ஒரு புகைப்படத்தை கூகுள் போட்டோஸ் அல்லது ஃபேஸ்புக்கில் பதிவேற்றினால் அது தானாகவே முகங்களை அடையாளம் கண்டு இது நீங்களா அல்லது உங்கள் நண்பரை டேக் செய்யவா என்பது போன்ற பரிந்துரைகளை கொடுக்கும். டீப் லேர்னிங் என்ற ஆழமான கற்றலின் உதவியுடன் இவை அனைத்தும் சாத்தியம் ஆகிறது. லட்சக்கணக்கான புகைப்படங்களை பார்ப்பதன் மூலம் கண்கள், மூக்கு, உதடுகள் மற்றும் முகத்தின் அம்சங்களை அடையாளம் காண ஏஐ கற்றுக்கொண்டுள்ளது. இதனால்தான் நீங்கள் வேறு கோணத்தில் அல்லது மங்கலான வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புதிய புகைப்படத்தை பதிவேற்றும் போது கூட முகத்தை அடையாளம் காண்பதில் ஏஐக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் டீப் லேர்னிங், ஆழமான கற்றல். தெள்ள தெளிவான வழிமுறைகள் இல்லாமல் கூட ஒரு மெஷின் தானாகவே கற்றுக்கொள்கிறது. இதுவரை நீங்கள் ஏஐ எவ்வாறு கற்றுக்கொள்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்போது அதன் வெவ்வேறு வகைகளை பற்றி அறிந்து கொள்வோம். ட்ரெடிஷனல் ஏஐ, முன்பே கற்பிக்கப்பட்ட பேட்டர்ன்களை அடையாளம் காண்பதன் மூலம் முடிவுகளை எடுத்தல். வரையறுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் மற்றும் பயிற்சியின் அடிப்படையில் செயல்படுவது. உதாரணமாக, போக்குவரத்து சிக்னல் கட்டுப்பாடு, முகம் அடையாளம் காணுதல் அல்லது மின்னஞ்சலில் ஸ்பாம்களை கண்டறிதல். ட்ரெடிஷனல் ஏஐயில் 3 முக்கிய வகைகள் உள்ளன. அது அவை செயல்படுத்தும் டேட்டா தரவு வகையை பொறுத்து இருக்கும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் (NLP), மனிதன் பேசும் மொழியை ஏஐ புரிந்து கொள்ள NLP உதவுகிறது. நீங்கள் ஒரு சாட்பாட்டிடம் பேசும்போது கூகுள் டிரான்ஸ்லேட்டை பயன்படுத்தி ஏதேனும் ஒன்றை மொழிபெயர்க்கும் போது ஏஐ ஆனது வாக்கியத்தை வார்த்தைகளாக பிரித்து அதன் அர்த்தத்தையும் உணர்ச்சியையும் புரிந்து கொண்டு பின்னர் அதே மொழியில் பொருத்தமான பதிலை வழங்கும். ஏஐயின் இந்த வேலை NLP மூலம் செய்யப்படுகிறது. கம்ப்யூட்டர் விஷன் (CV) காண்பதன் மூலம் பொருட்களை புரிந்து கொள்ளும் ஏஐயின் திறன் கம்ப்யூட்டர் விஷனில் இருந்து வருகிறது. இது படத்தின் மிகச்சிறிய வடிவங்களான பிக்சல்களை படித்து பின்னர் அவற்றை அடையாளம் காண ட்ரெய்னிங் டேட்டாவை பயன்படுத்துகிறது. ஏஐ ஆனது கம்ப்யூட்டர் விஷன் உதவியுடன் கூகுள் லென்ஸ் மூலம் ஒரு பொருளை அடையாளம் காணவும் முடியும். போக்குவரத்து சிக்னலில் விதிகளை மீறும் வாகனத்தை கண்டறியவும் முடியும். ஸ்பீச் ப்ராசஸிங். ஏஐ நமது குரலை கேட்டு புரிந்து கொள்ளும் போது அல்லது தானாகவே பேசும்போது அது ஸ்பீச் ப்ராசஸிங் என்று அழைக்கப்படுகிறது. அதில் 2 முக்கிய வகைகள் உள்ளன. ஸ்பீச் டு டெக்ஸ்ட், அதாவது பேச்சு மொழியை உரையாக மாற்றுதல். டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதாவது எழுதப்பட்ட உரையை குரலாக மாற்றுதல். மொழி கற்கும் செயலிகளில் உச்சரிப்பை கற்றுக்கொள்ள அலெக்சா மற்றும் சிரி போன்றவற்றுடன் பேசும்போது அல்லது வாட்ஸ்அப் மற்றும் கூகுள் டாக்ஸில் குரல் தட்டச்சு செய்யும் போது ஸ்பீச் ப்ராசஸிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஜெனரேட்டிவ் ஏஐ ட்ரெடிஷனல் ஏஐ போல் அல்லாமல் இது வெறும் அடையாளம் காண்பதற்கு மட்டுமே உதவுவதில்லை, உருவாக்கும் திறனும் கொண்டது.
ட்ரெடிஷனல் ஏஐயின் வேலை இது பூனையா இல்லையா என்பதை அடையாளம் காண்பது மட்டுமே. ஆனால் ஜெனரேட்டிவ் ஏஐ ஒரு பூனையின் படத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. ஜெனரேட்டிவ் ஏஐ இன் உதவியுடன் பல புதிய விஷயங்களை உருவாக்க முடியும். எடுத்துக்காட்டாக உரை, படங்கள், இசை அல்லது பேச்சு. ChatGPT கேள்விகளுக்கு பதிலளிப்பது போல DALL-E புதிய புகைப்படங்களை உருவாக்க முடியும். ஏஐ என்றால் என்ன? அதனுடைய கற்றல் முறை மற்றும் ட்ரெடிஷனல் ஏஐ மற்றும் ஜெனரேட்டிவ் ஏஐ எவ்வாறு நமது உலகத்தை வெவ்வேறு வழிகளில் மேம்படுத்துகின்றன என்பதை நாம் இப்போது கற்றுக்கொண்டோம். இப்போது யோசித்து பாருங்கள், இந்த இரண்டு ஏஐகளில் எது உங்களுக்கு அதிகமாக உதவியாக இருக்கும்?